إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي வானங்களையும் பூமியையும் படைத்து அதிலே பல கோடி மனிதர்களையும் உயிர் ஜீவராசிகளையும் வாழச் செய்து தன்னுடைய வல்லமையை இந்த முழு மனித சமுதாயத்திற்கும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கும் ஏக இறைவனாகிய நம்மை படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த அல்லாஹ் ஒருவன் மீது எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழியை முற்றிலுமாக பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் குறிப்பாக கண்ணியத்திற்குரிய இந்த ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையிலே தன்னுடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனுடைய இந்த இறை இல்லத்திலே வந்து அமர்ந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் ஏக இறைவனுடைய கருணையும் அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லா நேரங்களிலும் நம்மை படைத்த அந்த அல்லாஹுவை பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எனதருமை சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய இந்த நல்ல நேரத்திலே மனிதன் என்பவன் நிச்சயமாக மரணம் என்கின்ற இந்த ஒரு நிலையை அடைந்தே தீருவார்கள், இதற்கு மாற்று கருத்தே கிடையாது என்பதை மெய்ய கருத்தாக கொண்டு ஒவ்வொரு நாளும் நபிமார்கள் பயந்த இந்த மரணத்தை, சஹாபாக்கள் கண்ணீர் வடித்த இந்த மரணத்தை, நபி தோழியர்கள் என்னுடைய மன்னரை வாழ்வும் என்னுடைய இறுதி நேரமும் இறைவன் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எப்படி தன்னுடைய வாழ்வை அமைத்து கொண்டார்களோ அந்த மரணத்தினுடைய வாழ்வை நாமும் நினைத்து பார்க்க வேண்டும். நாமும் மன்னரையில் அடக்கம் செய்யப்படுவோம் என்பதையெல்லாம் நினைவு கூற வேண்டும். சக்கராத்துடைய நேரத்தில் நீங்களும் நானும் படுக்க வைக்கப்படத்தான் போகிறோம் என்பதையெல்லாம் கொஞ்சம் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக
இன்றைய இந்த ஜுமாவில் மரணத்தினுடைய நிலையில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைய நல்ல நேரத்திலே கொஞ்சம் நாம் ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய எனதருமை சகோதரர்களே, சகோதரிகளே, மரணத்தை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டும் என்கின்ற எந்த அவசியமும் கிடையாது. காரணம், நம்முடைய குடும்பத்தில் மரணத்தை அடைந்தவர்களை நம்முடைய கண்களை கொண்டு நாம் பார்த்திருக்கின்றோம். நம்முடைய ஜமாத்தில் நம்மோடு தோளோடு தோள் சேர்ந்து பணியாற்றிய சகோதரர்கள் மரணத்தை நம்முடைய கண்களுக்கு முன்னால் பார்த்திருக்கின்றோம். இந்த சபையில் அமர்ந்திருக்கிற சில சகோதரர்களுக்கு தாய் இல்லாமல் இருக்கலாம், சிலருக்கு தந்தை இல்லாமல் இருக்கலாம், சிலருக்கு மகன்கள் இல்லாமல் இருக்கலாம், சிலருக்கு மகள்கள் இல்லாமல் இருக்கலாம். நம்முடைய வீட்டிற்கு பக்கத்தில் நெருங்கிய நபர்கள், பழக்கமுள்ளவர்களுடைய மரணத்திலும் நாம் எல்லாம் கலந்து கொண்டவர்கள். நம்முடைய குடும்ப உறவில் எவ்வளவோ மரணங்களில், ஜனாசாக்களில் பங்கெடுத்தவர்கள் நாம் எல்லாம். இப்படிப்பட்ட இந்த மரணத்தை எல்லாம் நம்முடைய கண்களில் பார்த்து, அவர்களை குளிப்பாட்டுவதை பார்த்து, அவர்களுக்கு கஃன் செய்வதை பார்த்து, தோளிலே வைத்து தூக்கி சுமந்ததை பார்த்து, தோளில் நாமும் தூக்கி சுமந்து அடக்கம் செய்யப்படக்கூடிய மையவாடிக்கு சென்று அடக்கம் செய்யப்பட்டதை பார்த்து, இந்த நிகழ்வுகளை எல்லாம் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு மரணம் வராதா? நமக்கென்று பள்ளி வாயில்களில் அறிவிப்பு செய்யப்படாதா? நாம் இந்த உலகத்தில் மரணிக்கின்ற பொழுது நமக்கும் அந்த சந்தூக்கில் வைத்து தூக்குவார்கள் என்கின்ற எண்ணம் நமக்கு இருந்தும் கூட உள்ளத்தில் மாற்றம் இல்லையே, உள்ளத்திலே பயம் இல்லையே, உள்ளத்தில் கவலை இல்லையே, முறையான தொழுகை நம்மிடத்திலே இல்லையே, இறைவனுக்கு பயந்து வாழும் வேண்டும் என்ற கவலை நம்முடைய உள்ளத்தில் இல்லையே. அறிவிப்பு செய்யப்படுமே, நம்முடைய உடலுக்கு நமக்கு கஃன் செய்ய நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் ஓடுவார்களே, நமக்கென்று ஜனாசாவுடைய குழியை வெட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த இடத்தினுடைய உரிமையாளரிடத்திலே போய் பேசுவார்களே, ஒரு கயிறையோ நூலையோ எடுத்து நம்முடைய தலையிலே இருந்த உச்சங்கால் வரை நம்முடைய உடலினுடைய அளவை எடுத்து கொண்டு போய் கபரை வெட்டுங்கள் என்று சொல்லுவார்களே, நமக்கென்று ஒரு வீட்டிலே நடுப்பகுதியில் வைத்து ஜனாசாவை பார்க்க வேண்டும் என்ற அறிவிப்பு செய்யப்படுமே, நம்முடைய நண்பர்கள் வந்து நம்முடைய முகத்தை பார்ப்பார்களே, நம்முடைய தோழர்கள் நம்முடைய உறவினர்களை எல்லாம் வந்து இறுதி கட்டமாக மையத்தினுடைய முகத்தை பார்ப்பார்களே, இதெல்லாம் யாருக்கோ என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? இதெல்லாம் வேறு யாருக்கோ நடக்கிறது, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற யாருக்காவது நடக்கிறது, என்னுடைய ஜமாத்தில் இருக்கிற நபர்களுக்கு நடக்கிறது, என்னுடைய நெருங்கிய குடும்பத்தில் இருக்கிற மக்களுக்கு நடக்கிறது, எனக்கு இல்லை என்று கடந்து போக முடியுமா? நான் அந்த ஜனாசாவுடைய கட்டில் படுக்க வைக்கப்பட மாட்டேன் என்கின்ற எண்ணம் நமக்கு உண்டா? இதையெல்லாம் கொஞ்சம் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த உரைகள் இங்கு பேசப்படுகிறது. காரணம், நாம் ஒரு பிஸி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இதற்குமே நமக்கு நேரம் இல்லை. இன்றைய உலகம் அப்படி. மனைவி இடத்திலே கணவன் பேச நேரம் இல்லை, கணவன் இடத்தில் மனைவி பேச நேரம் இல்லை, பெற்றெடுத்த பிள்ளைகளை முகத்தை பார்க்க கணவனுக்கு பெற்றோர்களுக்கு நேரமில்லை, பிள்ளைகளும் தன்னுடைய தாய் தந்தையினுடைய பாசத்திற்காக ஏங்கி பார்க்க முடியாமல் அவர்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்க கூடிய நிலைமையும் இந்த உலகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பிஸி ஷெட்யூலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இதையெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான் மரணம். சகோதரர்களே, லட்சாதிபதிக்கும் மரணம் உண்டு, ஆண்டியாக வாழக்கூடியவனுக்கும் மரணம் உண்டு, ஏழை எளிய மக்களுக்கும் மரணம் உண்டு, செல்வ செழிப்பிலே உயர்ந்திருக்கிற மனிதனுக்கும் மரணம் உண்டு. சொகுசான வாழ்வை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மரணம், அந்த மனிதனும் மரணத்தை அனுபவிக்கிறான், மண்ணறையிலே அடக்கப்படுகிறான். ஒரு நேர உணவிற்கு கூட வழி இல்லாத மனிதனுக்கும் மரணம் வருகிறது, அவனையும் கொண்டு போய் அடக்கப்படுகிறார்கள். இதையெல்லாம் கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டாமா? இதை நம்முடைய உள்ளத்திலே கொஞ்சம் ஆய்வு செய்ய வேண்டாமா என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனுடைய பல இடங்களில் நம்முடைய உள்ளத்தை தட்டி எழுப்புகிறானே, இதையெல்லாம் கொஞ்சம் நினைவு கூற வேண்டுமே. நாம் எல்லாம் அதிகமாக பேசுவோமே. நேற்று நம்மோடு இவர் இருந்தார், போன வாரம் நம்மோடு இவர் இருந்தார், நம்மோடு கொடுக்கல் வாங்கலிலே ஈடுபட்டார்,
நம்மோடு வியாபாரம் செய்தார், நட்பு கொண்டார். இன்றைக்கு அவர் எங்கு சென்றார்? அவருடைய நிலைமை என்ன? அவருடைய அஜல் என்னவானது? எல்லாம் கொண்டு போய் தூக்கி கொண்டு போய் மண்ணுக்கடிகளை புதைத்து விட்டு வந்தோமே. இந்த நிலை நமக்கு வராதா? இந்த ஜுமாவில் இந்த நிமிடத்தில் அமர்ந்திருக்கிற நாம் அடுத்த ஜுமாவில் அமருவோம் என்பதற்கு உத்தரவாதம் உண்டா? ஒருவர் பேச நாம் கேட்க வேண்டும் என்கின்ற இந்த நிலை அல்லாஹ் நாடினால் அடுத்த நிமிடம் நமக்கு உத்தரவாதம் உண்டா? அடுத்த நிமிடம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை செவியேற்க முடியுமா? அல்லாஹ் தஆலா யாருக்கு எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட மரணத்தை வைத்திருக்கிறான் என்பது யாருக்குமே தெரியாது சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா 33வது அத்தியாயத்தினுடைய 16வது வசனத்தில் சொல்கின்ற பொழுது, குல்லை யன்ஃபகுமுல் ஃபிராரு இன் ஃபரர்தும் மினல் மௌத்தி அவில் கத்லி வஇதல்லா தமத்தூன இல்லா கலீல். மனிதர்களே, ஆண்கள், பெண்களே, நீங்கள் எல்லாம் மரணமே எனக்கு வராது என்பதாக நீங்கள் நினைத்துக் கொண்டு மரணத்தை விட்டு நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்கள். மரணத்தை விட்டும் கொல்லப்படுவதை விட்டும் உயிர் பயத்திற்காக வேண்டி நீங்கள் விரைந்து ஓடுகிறீர்கள். அப்படி ஓடக்கூடிய அந்த ஓட்டத்திற்கு இந்த மரணத்திற்கு முன்னால் அந்த ஓட்டம் ஒன்றுமே செய்யாதாம். அந்த ஓட்டத்தை இந்த மரணம் தான் தடுத்து நிறுத்துமா? நீங்கள் கொல்லப்படுவதை விட்டும் விரண்டோடுவதை விட்டும் பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்களே, ஒரு நாள் நிச்சயமாக இந்த மரணம் என்பது உங்களுடைய பயத்தை தடுத்து நிறுத்தி உங்களை கவ்வி பிடிக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அந்த மரணம் உங்களுக்கு வரும். அந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்காது. அந்த நேரத்தில் நீங்கள் நினைப்பீர்கள், சொற்ப காலமே இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம், நாங்கள் சொற்ப காலமே இந்த உலகத்தில் சுகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் நீங்கள் விரண்டோடுவது இந்த மரணத்திற்கு முன்பாக எந்த பயனுமே அளிக்காது என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். 62வது அத்தியாயத்தினுடைய 8வது வசனம், உங்களை மரணம் துரத்துமாம். அல்லாஹ்வுடைய ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார், மரணம் உங்களை துரத்தி கொண்டிருக்கிறது, உங்களுக்கு தெரியவில்லை. மனிதர்களே, உங்களுக்கு தெரியவில்லை. மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஃபிரௌனுக்கும் அல்லாஹ் மரணத்தை கொடுத்தான். நான் தான் இறைவன் என்று பிரகடனப்படுத்தியவனுக்கு மரணம் வந்தது. நபிவாரிகளுக்கு மரணம் வந்தது, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மரணம் வந்தது, சஹாபாக்களுக்கு மரணம் வந்தது. மரணம் இல்லாத இந்த உலகத்தில் மனிதர்கள் யாருமே கிடையாது. எல்லா மனிதர்களுக்கும் மரணம் வந்தது, நமக்கும் வரும். இந்த மரணம் உங்களை துரத்தி கொண்டிருக்கிறது, உங்களை சந்திக்க தயாராக இருக்கிறது. அந்த சந்திப்பிற்கு நாம் தயாரா? அந்த மரணத்தினுடைய நிகழ்வினுடைய சந்திப்பை பார்ப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? தயாரிப்பு என்றால் என்ன? ஒரு தொழிலை தொடங்க ஒரு 10 லட்சம் தேவை, ஒரு வியாபாரத்தை தொடங்க ஒரு 20 லட்சம் தேவை, ஒரு வீடை கட்டுவதற்கு ஒரு குறிப்பிட்ட 1,50 லட்சம் தேவை. இதெல்லாம் ஒரு முன் ஏற்பாடு, தயாரிப்புகள். மரணத்தை சந்திக்க என்ன தயாரிப்பு? மரணத்தை சந்திக்க என்ன தயாரிப்பு வேண்டும்? இபாதத்துகள் வேண்டும், நல்ல நல்ல அமல்கள் வேண்டும், சாலிகான நன்மைகள் நம்முடைய பேங்க் பேலன்ஸில் குவிய வேண்டும், குடும்பத்தோடு இஸ்லாத்திலே மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும், பேணுதலான தொழுகை வேண்டும், திருமறை குர்ஆனோடு தொடர்பு வேண்டும், தான தர்மங்களில் ஈடுபட வேண்டும், நஃபிலான வணக்கங்களில் ஈடுபட வேண்டும், வழக்கரம் கொடுக்கிற தர்மம் இடக்கரத்திற்கு தெரியாத அளவிற்கு நன்மைகளை வாரி வழங்க வேண்டும், அதிகமாக இபாதத்தை சம்பாதிக்க வேண்டும். இந்த உலகத்தில் கிடைத்த ஆயுள் காலங்களை பயன்படுத்தி இது நம்மிடத்தில் உண்டுமா? இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றதா? ஒவ்வொருவரும் உங்களுடைய உள்ளத்திலே கேள்வியை கேளுங்கள். என்னிடத்தில் முறையான தொழுகை என்னிடத்தில் உண்டா? முறையான 5 நேர தொழுகையாளியாக நான் இந்த உலகத்தில் வாழுகிறேனா? ஜுமாவில் தொழுகையாளியாக மாறுகிறேனே? ஜுமாவில் மட்டும் பள்ளி வாயிலுக்கு வருகிறேனே? ஜும்மாவுடைய தினத்தில் மட்டும் குளித்து நினைத்து புத்தம்பது ஆடையோடு பள்ளி வாயிலுக்கு வருகிறேனே? அடுத்த ஜும்மாவில் பள்ளி வாயிலுக்கு வந்தால் போதும் என்று என்னுடைய உள்ளம் சொல்லுகிறதே. அடுத்த கண நிமிடம் இந்த உலகத்தில் நமக்கு மரணம் உண்டே, அடுத்த நொடி நமக்கு மரணம் உண்டே. அந்த மரணம் நம்மை துரத்துகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த மரணம் உங்களை சந்திக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இதெல்லாம் பொய் அல்லவே, இதெல்லாம் கற்பனை அல்லவே. அல்லாஹ் தஆலா சொல்கிறான் 62வது அத்தியாயத்தினுடைய 8வது வசனம், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாக்கிக்கும் ثم تردون الى عالم الغيب والشهاده فينبئكم بما كنتم تعملون. நீங்கள்
எந்த மரணத்தை விட்டு நீங்கள் விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ, எந்த மரணம் என்னை வந்து சந்திக்க கூடாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, எந்த உயிருக்காக வேண்டி மனிதன் நாடு விட்டு நாடு செல்கிறான், பெரிய பெரிய அப்போலோ மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகிறான், எவ்வளவோ பெரிய மருத்துவர்களிடத்திலே போய் தஞ்சம் அடைகிறான், எவ்வளவோ லட்சங்களை வாரி இறைக்கிறான், எவ்வளவோ கோடிகளை குடிக்கிறான், பிறருடைய ரத்தத்தை வாங்கி இவன் ஏற்று உயிர் வாழ வேண்டும் என்று நினைக்கிறான். எல்லாம் இருந்தும் கூட அல்லாஹ் நாடிவிட்டால் அந்த முடிவில் இருந்து தப்ப முடியுமா? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இப்படி எதை விட்டு நீங்கள் எல்லாம் விரண்டு விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் நிச்சயமாக ஒரு நாள் உங்களை சந்திக்கும். உங்களுக்கு முன்பாக அந்த மரணம் உங்களை வந்து தொட்டு தழுவும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த நேரத்தில் எதையெல்லாம் நீங்கள் மறைத்து வைத்திருந்தீர்களோ, எதையெல்லாம் பகிரங்கமாக செய்தீர்களோ, இதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே கொண்டு வந்து காட்டப்படும். சுப்ஹானல்லாஹ். தனிமையிலே செய்தது, வெளிப்படையாக செய்தது, அந்தரங்கத்தில் செய்தது, பாவத்திலே மூழ்கியது, வட்டி வாங்கியது, விபச்சாரம் புரிந்தது, அநியாயங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் நம்முடைய வாழ்க்கையில். இதெல்லாம் கண்களுக்கு முன்னால் அல்லாஹ் காட்டுவான். ஒருவரை ஒருவர் ஏமாத்தியது, லஞ்சம் வாங்கியது, நண்பனுக்கு நண்பன் துரோகம் இழைத்தது, ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண் துரோகம் இழைத்தது, மார்க்கத்தை நேசிக்காமல் இருந்தது, இஸ்லாத்தை புறமுதுகு காட்டி ஓடியது, தொழாமல் இருந்தது, பேணுதல் இல்லாமல் இருந்தது, ஹய்யாலசா என்ற வார்த்தைக்கு உயிரோட்டம் கொடுக்காமல் இருந்தது. இதெல்லாம் எப்பொழுது புரியும்? இதெல்லாம் எப்பொழுது தெரியும் தெரியுமா? நம்முடைய உயிர் பெருவரலிலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து தொண்டை குழியிலே வந்து அந்த கர்கர் என்ற ஒரு வாசகத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அந்த கர்கர் என்ற வாசகம் என்ன தெரியுமா? வார்த்தை தொண்டை குழியில வந்து நிறுத்தி வைத்து இறுதியாக அவன் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரமாம் அது. அந்த நேரத்திலே அல்லாஹ் நமக்கு புரிய வைப்பான். தொழாமல் இருந்தது தவறு, வட்டி வாங்கியது தவறு, பிறருடைய மானத்தோடு விளையாண்டது தவறு, பிறரிடத்திலே அநியாயமாக இவனை பற்றி பேசியது தவறு, குழந்தைகளுக்கு மார்க்கத்தை போதிக்காமல் இருந்தது தவறு, நான் முஸ்லீமாக வாழாதது தவறு, ஹய்யலஸ்ஸலா என்ற வார்த்தையை கேட்டு பள்ளிக்கு வராமல் உலகத்திலே செல்வம் தான் முக்கியம், பொருளாதாரம் தான் முக்கியம், உயர்ந்த மாட மாளிகைகள் தான் முக்கியம், வீடு கட்டுவதிலும் வாகனம் வாங்குவதிலும் சொத்து சேர்த்துவதிலும் பிளாட்டுக்கு மேல் பிளாட் வாங்குவதிலும் முயற்சி கொடுத்து இந்த உலகத்தில் வாழ்ந்ததெல்லாம் இந்த உலகத்தில் தவறுதான். இஸ்லாத்தை விட்டு விட்டு இதை நாம் செய்தது தவறு என்பது எந்த நேரத்தில் ஆண்களுக்கு தெரியும், எந்த நேரத்தில் பெண்களுக்கு தெரியும்? அந்த கர்கர் என்ற வார்த்தை தொண்டை குழியினுடைய கடைசி நிமிடத்தில் மனிதன் விளங்குவான். அடுத்து அல்லாஹ் தஆலா 50வது அத்தியாயத்தினுடைய 19வது வசனத்தில் சொல்கிறான். சத்தியமிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மனிதர்கள் பேசுகிற சத்தியம் வேறு, அல்லாஹ் தஆலா போடுகிற சத்தியம் வேறு. உங்களையும் என்னையும் உலகத்தை படைத்த அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறான். என்ன வார்த்தை என்றால், வஜாஅத் சக்ரத்துல் மௌத்தி பில் ஹக்கி ذلك ما كنت منه تحيد. நிச்சயமாக சத்தியமாக மரணத்தினுடைய மயக்கம் உங்களுக்கு வரும். அல்லாஹ் அக்பர். மரண மயக்கம் என்றால் சக்கராத்துடைய நேரம் நமக்கு வருமா? அந்த சக்கராத்துடைய நேரத்தில் நாம் எல்லாம் எந்த இடத்திலே மூர்ச்சியாக விழுவோம் என்பது நமக்கு தெரியாது. எங்கெங்கோ ஒரு சிலர்கள் சக்கராத்திலே கிடப்பார்கள். ஒரு சிலர் ஹஜ்ஜுக்காக பயணம் செய்கின்ற பொழுது விமானத்திலேயே சக்கராத்துடைய நேரத்திலே கிடப்பார்கள். ஒரு சில மனிதர்கள் அந்த ஹஜ்ஜினுடைய வளாகத்திலேயே தவாஃபுடைய நேரத்திலேயே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அந்த மூர்ச்சி நிலையை வழங்குவார். ஒரு சில நபர்களுக்கு துழுகின்ற பொழுது மரணம், ஒரு சில நபர்களுக்கு வியாபாரம் செய்கின்ற பொழுது மரணம், ஒரு சில நபர்களுக்கு திரைப்படங்களை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது மரணம், ஒரு சில நபர்கள் கஞ்சா குடிக்கின்ற பொழுது மரணம், ஒரு சில நபர்கள் இந்த உலகத்தில் தான தர்மங்களை குடிக்கின்ற பொழுது மரணம். எந்த மரணம் நமக்கு வேண்டும்? துவா செய்திருக்கிறோமா? எப்படிப்பட்ட மரணம் எனக்கு வேண்டும்? சஹாபாக்கள் கேட்டார்கள், நபிமார்கள் கேட்டார்கள். நாம் கேட்டிருக்கிறோமா? தொழுகின்ற பொழுது மரணத்தை குடியா அல்லாஹ், இபாதத்தை செய்கின்ற பொழுது மரணத்தை குடியா அல்லாஹ், நான் இஸ்லாத்தை நேசிக்கின்ற பொழுது தஹஜ்ஜுடைய நேரத்திலே மரணத்தை குடியா அல்லாஹ் கேட்டிருக்கிறோமா? அப்படிப்பட்ட துவா நம்முடைய உள்ளத்திலே இருந்திருக்கின்றதா? அப்படி இருந்தால் அல்லாஹ் நமக்கு பரக்கத்தை வழங்குவானாக. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மரணத்துடைய மயக்கம் நிச்சயமாக சத்தியமாக உங்களுக்கு வந்தே தீரும். அந்த நிலையில் இருந்து யாருமே தப்ப முடியாது. சக்கராத்துடைய நேரத்தில் நாம் எல்லாம் படுக்கத்தான் போகிறோம் சகோதரர்களே, படுக்கத்தான் போகிறோம். நாடி நரம்புகள் ஒடுக்கப்படும், இரத்த நாணங்கள் வெடிக்கப்படும். பக்கத்திலே மனைவி நிற்பாள், பக்கத்திலே மகன் நிற்பான்,
பக்கத்தில் தாய் தந்தைகள் நிற்பார்கள், நம்முடைய உறவுகள் எல்லாம் ஓடி வரும், அக்காவும் தங்கையும் அண்ணனும் தம்பியும் வருவார்கள், ஜமாத்தார்கள் வருவார்கள், எல்லாம் கண்ணீர் ஒடிப்பார்கள், பிரார்த்தனை செய்வார்கள், கூப்பாடு போடுவார்கள், ஏதாவது செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பார்கள். ஆனால் இதெல்லாம் நடக்குமா? அவரை எழுந்து நடக்க வைப்பதும் உயிரோடு வாழ வைப்பதும் மௌத்தாக்குவதும் யாருடைய கையில்? அல்லாஹ்வுடைய கையில். எவ்வளவு பேரை இது போன்ற சக்கராத்துடைய நேரத்தில் நம்முடைய கண்கள் பார்த்திருக்கிறது. எவ்வளவு பேர் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது கடைசியின் விட வாழ்வை நாம் பார்த்திருக்கிறோம். நமக்கும் அதே போல ஒரு நேரம் வரும். நாமும் இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட நாடி நரம்புகள் ஒடுக்கப்பட்டு படுக்கப்படக்கூடிய நேரம் வரும். கையசைத்து மனைவியிடத்தில் எதுவும் பேச முடியாது, நாவை திறந்து எதுவும் பேச முடியாது. நாவை அல்லாஹு தஆலா அடக்கி வைத்து விடுவான். பேசுகிற ஆற்றல் மனிதனுக்கு இருக்காது. எவ்வளவு சொத்து சுகம் இருந்தாலும், எவ்வளவு ஆட்சியதிகாரம் இருந்தாலும், அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு கட்டையை போல படுக்க வைக்கப்பட்டிருப்பார்களே தவிர இவருடைய உடல் பலமோ, பொருளாதார பலமோ, ஜமாத்தினுடைய பலமோ, குடும்ப பலமோ, ஒரு குடும்பத்துடைய பெயரை வைத்து எதை கொண்டுமே இவன் மீட்சி செய்ய முடியாது. இப்படி அந்த சக்கராத்துடைய மரணத்தினுடைய மயக்கத்தை மனிதர்கள் அனுபவித்தே தீருவார்கள் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். இதெல்லாம் ரப்புடைய முன்கூட்டியே ஏற்படுத்திய ஒரு ஏற்பாடு. இதைத்தான் திருமறை குர்ஆன் சொல்கிறது. இதெல்லாம் வெறுமனே திடீர் என்று நடக்கப்படக்கூடிய ஒரு காரியம் அல்ல. முன்கூட்டியே உங்களுக்கு எவ்வளவு வாழ்வாதாரம், எப்படிப்பட்ட வாழ்வு, யார் உங்களுக்கு மனைவி, யார் நமக்கு பிள்ளைகள், யார் தாய் தந்தை, எந்த நாட்டில் பிறப்போம், எப்படி வளருவோம், எப்படி தொழிலை சம்பாதிப்போம், எப்படி மரணிப்போம், இதெல்லாம் முன்கூட்டி ஏற்பாடு. திடீர் என்று நடக்கக்கூடிய காரியம் அல்ல. அல்லாஹு தஆலா ஒரு ஏற்பாட்டை திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். 6வது அத்தியாயத்தினுடைய 61வது வசனம், ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத் தவஃபத்தஹும் ருசுலனா வஹும் லா யுஃபர்ரிதூன். திருமறை குர்ஆனுடைய ஆயத். உங்களில் ஒருவருக்கு மரணம் வருகின்ற பொழுது, நீங்கள் ஜனாசாவாக மாறுவதற்கு முன்பு, நீங்கள் படுக்க வைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது, சக்கராத்துடைய நேரத்தை நீங்கள் அடைகின்ற பொழுது, அந்த நேரத்தில் என்னுடைய மலக்குமார்களை நான் அனுப்புவேன். அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அவர்கள் யார்? என்னுடைய அமரர்கள், என்னுடைய வானவர்கள். அந்த வானவர்களை நான் உங்களுக்கு மக்கத்திலே அனுப்புவேன். அந்த மலக்குகள் தங்களுடைய கடமையில் எந்த குறையுமே அவர்கள் வைக்க மாட்டார்கள். நடுநிசை ஆனது, இரவு 3 மணி ஆனது, அதிகாலை நேரத்தில் இவனுடைய உயிரை கைப்பற்றலாமே, அல்லது இரவு நேரம் குழந்தையை தூக்கி முத்தமிட போகிறான் இவனுக்கு ஒரு 5 நிமிடம் தாமதப்படுத்தலாமே, அல்லது இவன் இன்னும் சம்பாதிக்கவில்லை, கொஞ்சம் பொருளாதாரத்தை சேர்த்திய பிறகு இவனுடைய உயிரை கைப்பற்றலாமே, அல்லது இவன் இன்னும் திருமணமே முடிக்கவில்லை, திருமணத்தை முடித்த பிறகு இவனுடைய உயிரை கைப்பற்றலாமே என்று ஈவு இரக்கத்தை பார்க்க மாட்டார்கள் வருகிற மலக்குமார்கள். கருணை உணர்வோடு பார்க்க மாட்டார்கள் அந்த மலக்குமார்கள். அல்லாஹ் இந்த இடத்தில், இந்த நேரத்தில் இவனுடைய உயிரை எடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்தால் அந்த மலக்குகள் எந்த குறையும் வைக்க மாட்டார்கள். கச்சிதமாக நம்முடைய உயிரை வந்து கலட்டுவார்கள். அந்த கடமையில் சிறிது நேரம் கூட அவர்கள் முந்தவும் மாட்டார்கள், பிந்தவும் மாட்டார்கள். கச்சிதமாக இந்த உலகத்தில் நம்முடைய உயிரை எடுப்பார்களே, அந்த வானவர்களுடைய வருகை வரும் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். நமக்கு முன்னால் மரணித்து போனவர்கள் அந்த மலக்குகளை தன்னுடைய கண்களை கொண்டு பார்த்தார்கள். அந்த உயிர் கருட்டப்படுவதை அவர்கள் பார்த்தார்கள். அவருடைய அஜல் இன்றைக்கு மண்ணறையில் எப்படி இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள். நல்லடியார்களாக இருந்தால் அது சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலையாக, பாவிகளாக இருந்தால், மார்க்கத்தை நேசிக்காதவர்களாக இருந்தால், வெறுமனே சடங்கிற்காக தொழுகையாளிகளாக இருந்தால், மார்க்கத்தை நேசிக்காதவர்களாக இருந்தால், அவருடைய சக்கராத்துடைய நேரத்தில் அவர்கள் புரிந்திருப்பார்கள். அந்த மலக்குகளுடைய அடி, அந்த மலக்குகள் அவருடைய உயிர்களை பலவந்தமாக கைப்பற்றுகிற விதம், மண்ணறையில் நரகத்தினுடைய விரிப்பு, இது எல்லாம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆன் 79வது அத்தியாயத்தோடு தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்ன செய்தி தெரியுமா? வன்னஸிஆத்தி கர்கா. அல்லாஹு தஆலா சொல்கிறான், பாவிகளுடைய உயிர்களை கடினமாக
பறிக்கக்கூடிய அந்த மலக்குகளின் மீது சத்தியமாக பாவிகளுடைய உயிர் கடினமாக பறிக்கப்படும். எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ரோமங்கள் அதிகமாக இருக்கிற ஒரு செம்பரி ஆட்டை தண்ணீரில் நீங்கள் முக்கி எடுத்து அந்த ரோமத்தை நீங்கள் பிடுங்கி பாருங்கள், அந்த ரோமத்தை உங்களால் பிடுங்க முடியாது. அவ்வளவு கடினமாக ஒரு மனிதனுடைய உயிர், பாவிகளுடைய உயிர் இந்த உலகத்திலே அப்படி பறிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு ஆடையை கொக்கிகளும் முட்களும் நிறைந்திருக்கிற ஒரு இடத்திலே நல்ல சுற்றி அந்த ஆடையை இழுத்தால் எப்படி தாறுமாறாக நாறு நாராக அந்த ஆடை கிழியுமோ அதே போல அந்த பாவிகளுடைய உயிர்கள் இந்த உலகத்தில் பலவந்தமாக அடித்து நொறுக்கப்பட்டு அந்த உயிர்கள் பிடுங்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால தான் பாவிகளுடைய உயிரை பலவந்தமாக கைப்பற்றுகிற அந்த மலக்குகளின் மீது சத்தியமாக. இதை தொடர்ந்து விட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த உலகத்தில் நல்ல மனிதர்களுடைய உயிர்களை லேசாக கலட்டக்கூடிய அந்த மலக்குகளின் மீது சத்தியமாக. நேர்மாறாக நல்ல மனிதர்களுக்கு மரணம் எப்படி வரும்? ஒரு குவையில் இருக்கிற ஒரு குவளையில் இருக்கிற தண்ணீரை நீங்கள் சரித்தால் எவ்வளவு வேகமாக வெளியேறுமோ, ஒரு எண்ணெயில் ஒரு துணியை நீங்கள் முக்கி எடுத்தால், ஒரு பொருளை முக்கி எடுத்தால் எவ்வளவு இலகுவாக சென்று வெளியே வருமோ அதே போல நல்ல மனிதனுடைய உயிர் இந்த உலகத்தில் அவ்வளவு லேசாக கலட்டப்படும் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறானே, எதற்குத்தான் துஆ செய்ய வேண்டும்? இப்படிப்பட்ட மரணத்திற்காகத்தான் நம்முடைய பிரார்த்தனை இருக்க வேண்டும். அடுத்து அல்லாஹ் தஆலா இந்த மலக்குகளுடைய தன்மையை சொல்கிறான் பாருங்கள், வஸாபிஹாத்தி சப்ஹன், வேகமாக நீந்தி செல்கின்ற அந்த மலக்குகளின் மீது சத்தியமாக. வேகமாக நீந்தி செல்வார்கள் அந்த மலக்குகள். அந்த மலக்குகளின் மீது சத்தியமாக, ஃபஸாபிகாத்தி சப்கன், அந்த முந்தி முந்தி செல்கின்ற அந்த மலக்குகளின் மீது சத்தியமாக, ஃபல் முதப்பிராத்தி அம்ரன், ஒவ்வொரு காரியத்தையும் நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வகிப்பவர்களாக இருக்கிற அந்த மலக்குகளின் சத்தியமாக இதெல்லாம் நடக்கும், நடந்தே தீரும் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான் என்றால் அந்த மலக்குகளுடைய வருகை நம்முடைய கண்களுக்கு முன்னால் உண்டு. அதை நீங்களும் நானும் பார்ப்போம். உங்களுடைய மனைவியும் என்னுடைய மனைவியும் பார்க்கத்தான் போகிறார்கள். உங்களுடைய தாய் தந்தையும் என்னுடைய தாய் தந்தையும், உங்களுடைய பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகளும், அரசன் முதல் ஆண்டி வரை எல்லோரும் அந்த மலக்கை பார்ப்பார்கள். இந்த உலகத்தில் சரிந்து விழத்தான் போகிறோம். நமக்கென்ற ஒரு மரணம் வரும், ஜனாசாவாக மாறுவோம். நம்மையும் குளிப்பாட்டுவார்கள், நம்மையும் கஃபன் செய்வார்கள், நம்மையும் 4 பேர் தூக்கி சுமந்து செல்லுவார்கள். இந்த இடத்தில் நீங்களும் நானும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி என்ன தெரியுமா? அப்படி அந்த 4 நபர்கள் நம்முடைய ஜனாசாவை தோளிலே வைத்து சுமைக்கின்ற பொழுது சொல்ல வேண்டும், இந்த மனிதன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அல்லாஹ்வுக்காக வேண்டி இபாதத் செய்த ஒரு அடியான், யாருடைய பிரச்சனைகளும் தலையிடாத ஒரு அடியான், அல்லாஹ்வுக்காக வேண்டியே தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்து பாதுகாத்து வளர்த்தவன், தொழுகையை பேணியவன், இபாதத்தை செய்தவன், தான தர்மங்களை கொடுத்தவன், 4 நபர்களுக்கு துரோகம் இழைக்காதவன். இவன் மூலமாக 4 நபர் நல்லதைத்தான் அனுபவித்தானே தவிர இவன் மூலமாக எந்த தீங்கையும் யாரும் அனுபவிக்கவில்லை என்று நமக்காக அந்த நேரத்தில் 4 நபர்கள் துஆ செய்கிற நபர்களை உருவாக்க வேண்டுமேயானால் நேர்மையாளர்களாக, நீதியாளர்களாக, புறம் பேசாதவர்களாக, வட்டி வாங்காதவர்களாக, பொய் பேசாதவர்களாக, பள்ளியோடு தொடர்பு வைக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தால் இப்படிப்பட்ட மக்களுடைய துஆ நமக்கு கிடைக்கும். தோளிலே வைத்து சுமைக்கின்ற பொழுது இவனா உலகத்தில் வாழுகின்ற பொழுது பெருமை அடித்தவன், உலகத்தில் வாழுகின்ற பொழுது பிற மனிதனுடைய தன்மானத்திலே கை வைத்தவன், நான் தான் என்கின்ற இருமார்ப்பு சிந்தனையோடு இருந்தவன், பொருளாதாரம் இருக்கிறது என்பதற்காக எல்லா மனிதர்களையும் மட்டமாக கருதியவன், நான் தான் என்கின்ற சிந்தனையோடு இருந்தவன் என்று நம்மை விருப்புணர்வோடு இந்த உலகத்தில் 4 நபர்கள் சொல்கிற அளவிற்கு நாம் நடந்தால் அந்த மக்களுடைய துஆ நமக்கு கிடைக்காது. அந்த மக்களுடைய துஆவை பெறுகிற மக்களாக நாம் மாற முடியாது.
ஆகவே கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள மனிதர்களாக வாழ்ந்து மார்க்கத்தை நேசித்து திருமறை குர்ஆனோடு தொடர்பு வைத்து 5 நேர தொழுகைகளை முறையாக பேணி மண்ணறையிலே அடக்கம் செய்யப்படுகின்ற பொழுது, உயிர் பிரிக்கப்படுகின்ற பொழுது, இந்த உலகத்திலிருந்து விடைபெறக்கூடிய நாம் சந்தோஷத்தோடு அமல்களோடு நன்மைகளோடு அந்த மண்ணறையிலே போய் உறங்குகிற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்து அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த முதலாவது ஜும்ஆவுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எனதருமை சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய இந்த ஜும்ஆவுடைய கலெக்ஷனை பொறுத்தவரை நம்முடைய கோயம்புத்தூர் கோவை மாவட்டத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வீரியமாக பல இடங்களுக்கும் பல பகுதிகளுக்கும் ஒவ்வொரு மொஹல்லாவிலும் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த தாவா பணிக்காக வேண்டி இன்றைய ஜும்ஆவுடைய கலெக்ஷன் எடுக்கப்படுகின்றது. திருமணி பிரச்சாரங்கள் என்றும் மாற்று மத சகோதரர்களுக்கு இஸ்லாத்தை போதிக்கக்கூடிய விதமாக இருந்தாலும், நம்முடைய சிறார்களுக்கு உண்டான தர்பியா வகுப்பாக இருந்தாலும், பெரியவர்களுக்கான மார்க்க வகுப்பை போதிக்கிற நிலையாக இருந்தாலும், இப்படி பெண்களுக்கென்று வாதாந்திர வகுப்புகள் என்று இப்படி பலதரப்பட்ட இடங்களிலும் நிறைய அமல்களை மக்கள் செய்ய வேண்டும், தாவா பணிகளை ஈடுபட வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பின் சார்பாக பல பணிகள் நடந்து கொண்டிருப்பதை தாங்கள் அறிவீர்கள். ஆகவே அந்த தாவா பணி என்பது சிறப்பான அடிப்படையிலே நடைபெற வேண்டும் என்பதற்காக வேண்டி எடுக்கப்படக்கூடிய இந்த ஜும்ஆவுடைய கலெக்ஷனில் வந்திருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகள் உங்களுடைய பொருளாதார உதவிகள் இந்த நல்ல பணிக்காக வேண்டி கொடுத்து உதவி செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த உலகத்தில் மனிதர்கள் கடைசி நேரத்திலே அவகாசம் கேட்பார்களாம். உயிரோடு வாழுகின்ற பொழுது திருந்த மனமில்லை, உயிரோடு வாழுகின்ற பொழுது பள்ளி வாயிலுக்கு வருவதற்கு உள்ளத்திலே மனம் வரவில்லை, குடும்பத்தில் மனைவிக்கு இஸ்லாத்தை பற்றி பேச நேரமில்லை, திருமறை குர்ஆனை திறப்பதற்கும் நேரமில்லை. இப்படி இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது மார்க்கத்தை நேசிக்காதவர்கள் கடைசி நேரத்தில் உயிர் சக்கராத்துடைய நேரத்தில் பறிக்கப்படுகின்ற பொழுது அவகாசம் கேட்பதையும் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். மரணம் சத்தியம் என்று சொல்கிறான், நிச்சயம் என்று சொல்கிறான், அது உங்களை துரத்துகிறது என்று சொல்கிறான், அது உங்களை சந்திக்கும் என்று சொல்கிறான், நீங்கள் சக்கராத்துடைய நேரத்தில் படுக்க வைக்கப்படுவீர்கள் என்று சொல்கிறான், என்னுடைய வானவர்கள் வருவார்கள் என்று சொல்கிறான். இதையெல்லாம் சொன்ன அல்லாஹு தஆலா இறுதியாக மனிதன் அவகாசத்தை என்னிடத்திலே கெஞ்சி கதறுவான் என்பதையும் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹு தஆலா 23வது அத்தியாயத்துடைய 99 100வது வசனம், இதிலே மனிதர்கள் சொல்வார்களாம், ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுல் மௌத் கால ரப்பி இர்ஜிஊன், அவர்களில் ஒருவருக்கு மரணம் வருகின்ற பொழுது பாவத்திலே இருந்த மனிதன், அநியாயத்திலே இருந்த பெண்கள், அக்கிரமத்தை புரிந்த மனிதன், பள்ளியோடு தொடர்பு வைக்காதவன், லஞ்ச லாவணியங்களில் ஈடுபட்டவன், மார்க்கத்தை நேசிக்காதவன், பெருமைக்காக வேண்டி வாழ்ந்தவன், புகழுக்காக வேண்டி வாழ்ந்தவன், பிறர் நேசிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வாழ்ந்தவன், இப்படி அல்லாஹ்வுடைய திருப்தியை விட்டுவிட்டு மனிதர்களுடைய திருப்திக்காக வேண்டியே வாழ்ந்து மரணித்து போனவனுக்கு மரணம் வருகின்ற பொழுது, இறைவா என்னை இந்த உலகத்திற்கு திரும்ப அனுப்பியா அல்லாஹ், என்னை இந்த உலகத்திற்கு திரும்ப அனுப்பியா அல்லாஹ். அப்படி நீ திரும்ப அனுப்பினால் நான் எப்படி இருப்பேன் தெரியுமா? லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து கல்லா இன்னஹா கலிமத்தின் ஹுவ காயிலுஹா. என்னை நீ திரும்ப அனுப்பினால் நான் விட்டு வந்த நல்ல நல்ல காரியங்களை எல்லாம் இனி தொடருவேன் யா அல்லாஹ். எங்கு சொல்லுகிறான்? எந்த நேரத்தில் பேசுகிறான்? சக்கராத்துடைய நேரத்தில், மரண நேரத்தில், உயிர் பறிக்கப்படுகிற நேரத்தில். இவன் தொழாமல் இருந்தது, நோன்பு வைக்காமல் இருந்தது, தான தர்மம் கொடுக்காமல் இருந்தது, இது எல்லாம் நான் தொடர்ச்சியாக செய்வேன் யா அல்லாஹ். ஒரு வாய்ப்பு எனக்கு வேண்டும், ஒரு அவகாசம் வேண்டும். அந்த அவகாசம் எனக்கு கிடைத்தால் இனி திருந்த மாற நல்லவனாக நான் ஒழுக்கமுள்ளவனாக திகழ இந்த வாய்ப்பு மட்டுமே எனக்கு போதும் என்று சொல்லி லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, ஒரு அவகாசத்தை குடியா அல்லாஹ் என்று கேட்பான். கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா. அல்லாஹு தஆலா சொல்லுவான், அல்லாஹு தஆலா சொல்லுவான், இது வெறும் வாய் வார்த்தை தான், உன்னுடைய நாவிலே இருந்து வரக்கூடிய வார்த்தை உண்மை அல்ல. காரணம், 60 வருடம் 70 வருடம் இந்த பூமியிலே வாழ்ந்தாய். ஒவ்வொரு நாளும் 5 முறை பாங்கு சொல்லப்பட்டது. ஹய்யா அலஸ் ஸலா, பள்ளியின் பக்கம், தொழுகையின் பக்கம், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று வந்தாயா?
மார்க்கத்தை போதித்தார்கள் பள்ளி வாயிலில். கேட்டாய், பள்ளியிலே அமர்ந்தாய், காது உடுத்து கேட்டாய், அமல் செய்தாயா? திருந்தினாயா? மாறினாயா? இல்லையே. இந்த நேரத்தில் வந்து கண்ணீர் வெடிப்பதும் கூப்பாடுபடுவதும் இந்த நேரத்தில் எந்த பிரதி உபகாரம் உனக்கு கிடைக்காது என்று சொல்லி இறுதியாக அல்லாஹ் சொல்லுவான், வமின் வராஇஹிம் பர்ஸஹுன் இலா யௌமி யுபஅஸூன். உனக்கும் இந்த உலகத்திற்கு மத்தியிலே ஒரு திரையை நான் போட்டு விடுகிறேன். பர்ஸக் என்ற ஒரு திரை, மண்ணறையிலே மனிதர்களுக்கு போடப்படக்கூடிய திரை. உலகத்திலே நடப்பது கபருக்கு தெரியாது, கபருக்குள்ளே நடப்பது உலகத்திற்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு திரையை அல்லாஹு தஆலா போட்டு கியாமத் நாள் வரை மிகப்பெரிய ஒரு அநியாயக்காரனாக, அல்லாஹ்வுடைய தண்டனையை அனுபவிக்கக்கூடிய மனிதனாக மண்ணறையிலே இவன் இருப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. இதையெல்லாம் பயந்து, இதையெல்லாம் புரிந்து மரணத்தை நினைத்து நம்முடைய வாழ்வை கொஞ்சம் கழிக்க வேண்டும் சகோதரர்களே. 63வது அத்தியாயத்துடைய 10வது வசனம், ஃபயகூல ரப்பி லௌலா அக்ஹரதனி இலா அஜலின் கரீப் ஃபஸத்தக வஅகும் மினஸ் ஸாலிஹீன். இறுதியாக ஒருவருக்கு மரணம் வருகின்ற பொழுது சொல்லுவார்கள், சிறிது காலம் எனக்கு இந்த உலகத்தில் அவகாசம் கிடைக்காதா? நீண்ட காலம் வேண்டாம், கொஞ்ச காலம். அந்த காலம் கிடைத்தால் நான் மாறிவிடுவேன் யா அல்லாஹ், நான் திருந்தி விடுவேன் யா அல்லாஹ், நேர்மையுள்ளவனாக இருப்பேன் யா அல்லாஹ், ஸ்வாலிகான நல்ல நல்ல அமல்களை எல்லாம் செய்வேன் யா அல்லாஹ். வாய்ப்பு வேண்டும் என்று கதறினால் அந்த நேரத்திலே வாய்ப்பு கிடைக்காது, அவகாசம் கிடைக்காது, எந்த மீட்சியும் இருக்காது. அல்லாஹ் உயிரோடு வாழுகின்ற பொழுது கிடைத்த இந்த வாய்ப்பை நீங்களும் நானும் பயன்படுத்த வேண்டும். உங்களுடைய மனைவியும் என்னுடைய மனைவியும் பயன்படுத்த வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகளும் பயன்படுத்த வேண்டும். இல்லை என்றால் மரண நேரம் நமக்கு பாடத்தை புகட்டும், மன்னரை நமக்கு பாடத்தை புகட்டும். ஜனாசாவாக மாறிய பொழுது திருந்த வேண்டும் என்று திருந்தினால், மாற வேண்டும் என்று யோசித்தால் அவகாசம் இல்லை, வாய்ப்பு இல்லை. ஜனாசாவாகிய மாறிய மனிதனுக்கு தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, தான தர்மம் இல்லை, இபாதத் இல்லை, சதக்கா இல்லை, 2 ரக்காத் தொழக்கூட முடியாது. ஆகவே கிடைத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அமல்களை செய்து இறைவன் பொருந்துகிற அடிப்படையில் நம்முடைய மரணம் அமைய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.